வெல்கம் டு குணாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சுஷி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு. இதை நம்ம 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. உளுந்தை நல்லா நம்ம பொங்க அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியையும் இதே மாதிரி நைஸாக நல்லா அரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச மாவில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் சோடா உப்பு. இது ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக வச்சுட்டு நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணுவோம். பூரணத்துக்கு கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் வேணும். நான் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பை குக்கரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெந்திருக்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி வெந்தாலே போதும். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் 4 ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி நான் இதோடு சேர்க்குறேன். ஏலக்காய் இதோடு சேர்த்து அரைக்கிறப்ப நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிடவே கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிக்கணும். 1/2 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1/2 டம்ளர் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். கனமான பாத்திரத்தில் 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 மூடி தேங்காயை நம்ம துருவி தேங்காய் பூ எடுத்து வச்சுட்டு வாணலியில் சிம்மில் வச்சு பொன்னிறமாக நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு பொன்னிறமாக தேங்காய் பூவை வறுத்து கனமான பாத்திரத்தில் வெல்லம், கடலைப்பருப்பு, நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு, துருவின தேங்காய், அந்த பொன்னிறமாக வறுத்த தேங்காயும் இதோட நம்ம சேர்த்து அடுப்பில் வச்சு கிண்டணும். தண்ணி கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. தண்ணி சேர்க்காம நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பில் உள்ள ஹீட்டுக்கே வெல்லம் நல்லா உருகி எல்லாத்தோடையும் நல்லா சேர்ந்துடும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் இப்போ நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம உருண்டை பிடிச்சிக்குவோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். வாணலியில் 1/2 லிட்டர் எண்ணெய் நான் இப்போ ஊற்றிக்கிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோடனே இந்த உருண்டையை மாவில் நம்ம முக்கி போட்டு எடுக்கணும். நம்ம உருண்டையை ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மாவில் முக்கி எண்ணெயில் போடலாம். நம்ம கருக விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக நம்ம பொரித்து எடுக்கணும். மைதா மாவில் சுடுறத விட இந்த மாதிரி மாவில் அரைச்சி நம்ம செய்கிறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் கூட. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சுஷியாக ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you.